அஜித் அவருடைய விடாமுயற்சி படம் முதல் நாள்ல இவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கா, இதுக்கு நானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவரை வச்சு இப்ப நிறைய மேம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜித் அவருடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கொண்டாடுற வகையில முதல் நாள் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். FDFSல எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித் அவருடைய போஸ்டர், அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நிறையவே பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில அஜித் அவருடைய துணிவு படத்தை விட விடாமுயற்சி படம் முதல் நாள்ல குறைவான வசூலை தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப வெளியாகி இருக்கு. முதல் நாள்ல படத்துக்கு நல்ல வரவேற்பு தான் இருந்துச்சு. காலையில பாத்தீங்கன்னா 58.81% அப்படின்னும், மதியம் ஒரு 60%, மாலை காட்சிகளுக்கு 54% இப்படியெல்லாம் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் அவருடைய துணிவு படத்தை விட இந்தியாவில முதல் நாள்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வசூல் குறைவா தான் பண்ணிருக்காம். அதாவது துணிவு படம் ரிலீஸ் நாள்ல இந்தியாவில மட்டும் 24.4 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. அந்த படத்தை ஒப்பிடும்போது விடாமுயற்சி படத்தோட வசூல் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா லைக்கா வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்த தகவல் பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லியிருக்காங்க, வசூல் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் விடாமுயற்சி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருந்தாலுமே ஒரு சிலர் படம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சனங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா அதுல விக்னேஷ் சிவன் அவரை டாக் பண்ணியெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவரே இந்த படத்தை எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவருக்கே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்லாம் கூட நிறைய ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் அவர் தான் அஜித் அவரை வச்சு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்தோட வேலைகள் எல்லாம் கூட ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் அந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விக்னேஷ் சிவன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா கூட அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருப்பாரு, அவர் இன்னும் கொஞ்சம் கதையும் நல்லா கொண்டு போயிருப்பாரு, முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா விக்னேஷ் சிவன் அவரை வச்சிருந்தா இன்னுமே படத்தை சூப்பரா எடுத்திருப்பாரு. அவரு முதல் பாதி தான் கதையை அஜித் அவர்கிட்ட சொல்லி இருந்தாரு, இரண்டாம் பாதியை சொல்லவே இல்லை. நயன்தாரா அவங்க கூட அதிகமா வெளியில நிறைய இடங்களுக்கு போய் அதுல அவரு பிஸியா இருந்ததுனாலதான் குடும்பத்தை மட்டுமே அதிகமா கவனம் செலுத்துறாரு, படத்துக்காக நேரம் செலவிடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாதியை உருவாக்காம ரொம்ப இழுத்தடிச்சதுனாலதான் படத்துல இருந்தே அவரை தூக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசாம அவர்கிட்டயே இந்த கதையோட வேலையை ஒப்படைச்சிட்டு அவரவே இந்த படத்தை எடுக்க வச்சிருக்கலாம். விடாமுயற்சியை விட பெட்டரா ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லி நல்லாவே எடுத்திருப்பாரு. இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்னு கூட ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு. ஆனா படம் பார்த்த ஒரு சிலர் படம் தனிப்பட்ட வகையில பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி படத்துக்கு எவ்வளவு வசூல் வரப்போகுது, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எதிர்பாராத நிறைய விஷயங்கள் ரசிகர்கள் இந்த படத்துல இருந்ததாகவும், அஜித் அவரு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னும், படத்துல ஒட்டுமொத்த டீமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, விசுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில காட்சிகள் ரசிக்கும்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.